தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தொகையடிய சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். இந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று கூறுகின்ற அந்த வரியிலே, அந்த ஒற்றை வரியிலேயே உள்ள ஆழ்ந்த பொருளை அப்படி நினைத்து கொண்டே இருக்கலாம், நினைத்து நினைத்து மகிழலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த பொருளை உடைய சொற்றொடர் அது. இதுல என்ன, சித்தத்தை சிவன்பால வைத்தார்கள் அவ்வளவுதானே அப்படின்னா, சிவபரம்பருடைய பெருமையை சொல்றாரு, சித்தத்தினுடைய பெருமையை சொல்றாரு. ஏன் சித்த முக்கியத்துவம் பெறுகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்படி இத்தனையும் அதுக்குள்ளேயே அடக்கி நமக்கு ஆழ்ந்த பொருளை அதுக்குள்ள அப்படி ஒரு சின்ன சிமிழுக்குள்ள அடைச்ச மாதிரி ஒரே பாடல்ல விளக்கியிருந்தாரு பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமிகள். அந்த பாடலை வாசிக்கிற கேளுங்க. காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர். ஐவர் காரணக்கடவுள், பங்கய கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற 5 பேர்: பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரர், சதாசிவர். இந்த 5வரை பற்றிய குறிப்பை கூறிவிட்டு, அந்த 5வரின் பதம் கடந்து அவர்கள் இருக்கின்ற இடம் என்று ஆதாரங்களை சொல்லுவார்கள் இல்லையா? யார் யார் எந்தெந்த ஆதாரங்களிலே என்ன தாமரையிலே விற்றிருப்பார்கள் என்று, அதெல்லாம் கடந்து அந்த 4 இதழ் தாமரை, 6 இதழ் தாமரை அப்படின்னு வரிசையா ஆதாரங்களிலே கூறிவிட்டு, அடுத்து உச்சியிலே இருக்கின்ற அந்த பதங்களெல்லாம் கடந்து இருக்கின்ற இறைவன் பூரணமானவன். அவனுக்கு குறைவு என்பது கிடையாது, எல்லாமே நிறைவானவன். எதுவும் சென்று அவனை சேர்ந்து அவனை பூரணமாக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாதவன், பெருமை வாய்ந்தவன், பூரணமானவன், மெய்யானவன். மெய் என்றால் நிலைத்தது என்ற பொருள். மெய்ப்பொருளாக இருப்பவன் இறைவன். பரஞ்சோதி, பரம் சோதி என்றால் எல்லாவற்றிலும் உயர்வான. பரம் என்பது அப்படிப்பட்ட பொருள். பரம், உயர்வான. ஏன் இந்த சொல்லுக்கான பொருளை நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். எல்லா வகையான ஜோதியும் இந்த உலகத்திலே ஜோதி ஒளி வடிவானது. அந்த ஒளி தருகின்ற அந்த ஜோதி ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் எரியும் இல்லையா? நம்ம வீட்டுல அகல் விளக்கோ அல்லது ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது குத்து விளக்கோ எதுனாலும் அந்த திரி, அதுல இருக்கிற எண்ணெய், மெழுகு, இப்படி அதை பற்றி கொண்டுதானே எரியும். ஆனா இறைவனான ஜோதி எதையும் பற்றி எரிவது இல்லை. சரி, பற்றி எறிவதுங்கிறதுல என்ன இருக்கு? அதான் ஒளி தருத அப்படின்னா, அது சில நேரம் ஒளி மிகவும் தரும். அப்படி திரிய நம்ம தூண்டி விடலைன்னு வைங்களேன், அப்படியே அந்த ஒளி கம்மியாயிக்கிட்டே வரும். அப்போ ஒளி கம்மியாகிற நேரம் ஒன்று உண்டு, ஒளி கூட இருக்கிற நேரம் ஒன்று உண்டு, அந்த ஒளி இல்லாமலே போற நேரமும் ஒன்று உண்டு. இது எல்லா ஜோதிக்கும் ஒரு ஒன்றான கருத்து. அது அகல் விளக்குல எண்ணெய் தீந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெழுகுவர்த்தி முற்றிலும் குறைந்து போகிற வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஜோதி ஒன்று இருக்கு, சூரியன். அது எதை பற்றி எரிகிறது? அது மாற்று அங்க ஒரு பந்து மாதிரி தானே இருக்கு. அப்படின்னா அதுவும் அதிலே இருக்கின்ற வாயுக்களை பற்றித்தான் எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு. அகல் விளக்கு அணைவதோ எரிவதோ நமக்கு தெரியலாம், ஆனா சூரியனுக்கும் அதெல்லாம் தீர்ந்து போகிற ஒரு காலம் வரலாம். ஏன்னா ஒன்றை பற்றி கொண்டுதான் எரியுது. நம்ம வீட்டுல அடுப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா சிலிண்டர்ல கேஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது எரியும். அந்த கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அது அணைஞ்சிடும். அதே மாதிரி கேஸ் எல்லாம் எரியிற வரைக்கும் சூரியன் எரியும். நமக்கு வேணா அதனுடைய கால எல்லை தெரியாம இருக்கலாம், ஆனாலும் அது தீர்ந்த பிறகு அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அத மாதிரியான உதாரணங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னால தெரியுது.
அந்த சொன்ன மாதிரி தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின் அப்படிம்பாரு. அதாவது இதுக்கு ஒரு தோற்றம்னு ஒன்று இருந்திருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம முன்னால ஒன்று இருக்கே, அதை தொட்டு உணர்ந்து பங்கு வைத்து பாகமாக பிரித்து பார்க்கின்ற எந்த பொருளும் ஒரு நேரத்துல தோன்றி இருக்கணும், தோன்றி இருந்தது என்றால் ஒரு நேரத்துல இல்லாம போகணும். அவைதான் நாம் காண்கின்ற ஜோதிகள், இது போன்றவைதான். ஆனா இறைவன் எப்பேற்பட்டவன்? பரஞ்சோதி. அவனுக்கு மங்குதல் அப்படிங்கிறது ஒரு நாளும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் சுடர்விட்டு பிரகாசிப்பான் அப்படிங்கிறது ஒரு நாளும் கிடையாது. அவன் எந்நேரம் ஒரு போலதான் இருப்பான். நம்ம தான் அவனை தெரியாம, அவன் அவ்வளவு ஜோதி வடிவா இருக்கும்போது தெரியாம இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய கண்ணை ஆணவங்கிற இருட்டு மறைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவன் எதையும் பற்றி கொண்டு ஒளி தரவில்லை. எனவே அவன் பரஞ்சோதி என்று இறைவனை பரஞ்சோதி என்று கூறிவிட்டு அவன் எங்க பொலிந்து இலங்குகின்றான் அப்படின்னா, நாதாந்தத்திலே, நாத தத்துவத்திற்கும் மேலான இடத்திலே இருக்கின்றான். அவனை எப்படி நாம உணர முடியும் அப்படின்னா, தாரணை என்று சொல்லை இங்கே பெய்கிறார். அந்த தாரணை என்பது அட்டாங்க யோகத்திலே வருகின்ற 6வது. அது நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை. தாரணை என்பது மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள்ளே திருப்புவது. நம் மனசு எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒரு நாளும் உள்ளுக்குள்ள திரும்பாது இல்லையா? வெளியில தான் சுத்திட்டு வரும். நம்ம என்னதான் தியானத்துல உட்கார போறேன் அப்படின்னு உட்கார்ந்தாலும் வெளியில சத்தம் ரொம்ப அதிகமா கேட்கு. நம்ம மனசு உள்ள ஒருநிலைப்பட்டுட்டுனா வெளியில உள்ள சத்தம் ஏன் கேட்கு? அப்போ மனசு வெளியில தானே சுத்துதுன்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு வெளிச்சத்தம்லாம் ரொம்ப அதிகமா கேட்குற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? மனசு எப்பவும் வெளியில தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர உள்நோக்கி திரும்பாது. அதை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள்ளே திருப்புதல், அகத்துக்குள்ளே திருப்புதல் இந்த தாரணை. அகத்துக்குள்ளே திருப்ப வேண்டிய காரணம் என்ன? வெளியே அலைய விட்டோம் என்றால் அது உலகத்திலே இருக்கின்ற புறப்பொருட்கள் மீது பற்று கொண்டு விடும். ஏன்னா மனம்தானே முதல்ல பற்றணும். அந்த மனத்தை வெளியில அலைய விடாம உள்ளுக்குள்ள திருப்பிட்டோம்னு வைங்களேன், உள்ளே இருக்கிறத பார்த்து, உள்ளே இருக்கின்ற இறைவனை பார்த்து அங்கே அவன் மேல பற்றுக்கொள்ளும். அப்புறம் அப்படியே மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும்னு அப்படியே ஆகரணங்கள் எல்லாம் அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தாரணை இதுதான் நமக்கு இறைவனை கொண்டு சென்று சேர்வதற்கான பக்குவத்தை தரக்கூடிய வல்லமை உடையது. அந்த தாரணையினால் அப்படி ஒருமுகப்படுத்திட்டா நமக்கு என்ன கிடைக்குமா? சிவத்தை அடையலாம். அப்போ எங்கே? சித்தத்திலே அவனை பதிக்கலாம். சித்தத்தை சிவமாக்கி செய்தனவெல்லாம் தவமாக்கும் இல்லையா? நம்ம சித்தம் சிவத்திலே அடங்கிவிட்டால் நாம செய்கின்ற காரியங்கள் எல்லாமே சிவமாகிவிடும். அந்த சித்தம்தான் நமக்கு இறைவனை விட்டு பிரியாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே சேர்க்கின்றது. நாம அந்த சித்தம் அழகாகி விட்டால் என்ன செய்வோம்? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. ஆக சித்தம்தான் சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட சித்தத்தை இவர்கள் யார் மேல வைக்கிறார்களா? ஆகமங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமான இறைவன் குத்தப்பெருமான் மீது வைத்து அவர்கள் சித்தம் அப்படியே அவன் மேல பதிந்து விட்டது, அவனுடைய திருவடிகளிலே பதிந்து விட்டது. அப்ப அதை பத்தி ஏற்கனவே நம்ம மனசு ஒருமுகப்பட்டாச்சு. நாதத்துக்கெல்லாம் மேல இருக்கிற இறைவனை வழிபடுகின்றோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சிந்தனையும் இல்லை. அப்படி இருந்து அவனுடைய அடித்தொண்டு புரிந்து அவன் வழியே நல்ல நெறியிலே சென்று அடைகின்றவர்கள், பேர்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் இந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள். பேர்பட்டவர்களின் அடியார்க்கும் அடியேனாக நான் இருக்கின்றேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். பாடலை வாசிக்கின்றேன். காரண பங்கயம் 5 கடவுளர் தம் பதம் கடந்து, அந்த பதங்களெல்லாம் கடந்து, பூரண மெய் பரஞ்சோதி பொலிந்து இலங்கு நாதாந்த, நாதத்தையெல்லாம் கடந்த தாரணையால் சிவத்து அடைந்த சித்தத்தார் தனிமன்றுள் ஆரண காரண குத்தர் அடித்தொண்டின் வழி அடைந்தார் என்று இந்த ஒரே பாடல்ல இத்தனை ஆழமான பொருளை வைத்து நமக்கு அருள் புரிகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அடுத்து திருவாரூர் பிறந்தார் என்று
அந்த தொகையடியாரை பற்றிய குறிப்பை கூறுகின்றார். அவர்களுடைய பெருமையை கூறுகின்ற இடத்திலும் 2 பாடல்களிலே கூறி அமைகின்றார். அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பிரான். இன்றைக்கு இந்த அருவும் உருவும் திரும்பவும் நம்ம சிந்தைக்குள்ளே வருகின்றது. இறைவன் அருவமாகவும் இருக்கின்றான், உருவமாகவும் இருக்கின்றான், சொல்லாமல் விடப்பட்ட அருவுருவாகவும் இருக்கின்றான். இப்போ ஒரு நிறைய இருக்கு அப்படின்னா அதுல 1 அல்லது 2 சொன்னா மீதியும் சேர்த்து சொல்றதாகத்தான் பொருள். இதுதான் கவிதை ஒரு ஒரு செய்யுளோ அல்லது ஏதாவது ஒரு இலக்கியத்திலேயோ வரக்கூடிய ஒரு தன்மை. ஒன்றை மட்டும் சொன்னான்னா அதை மட்டும் எடுக்கக்கூடாது, அதோட சேர்த்து இனத்தோட சேர்த்து தான் கொள்ளணும். ஆக அருவாகவும் உருவாகவும் அருவுருவாகவும் இருக்கின்ற எல்லாமாகவும் இருக்கின்ற பெருமான் யாரோட இருக்கின்றானா? மனம் மிகுந்த குழலை உடைய உமையம்மையோடு இருக்கின்றானா? எங்க? திருவாரூர்ல இருக்கின்றான். அந்த திருவாரூர்ல இருக்கின்றவனை அந்த ஊரிலே பிறந்தவர்கள் திருத்தொண்டு செய்து அவனை வணங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமக்களோட பெருமைய என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு வாயால என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க. அந்த ஊரே பெருமை மிகுந்த ஊர். எத்தனை அடியார்கள் அங்கே பிறந்து முக்தி அடைந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெருமையான ஊர். அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் அனைவரும் சிவகணங்களாகவே எண்ணப்பட்டவர்கள். இதுக்கு நாம நமினந்தியடிகள் புராணத்துல போய் இதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். நமினந்தியடிகள் இங்க வந்து திருவாரூர்ல வந்து திருவிழாவில் எல்லாம் கலந்துக்கிட்டு மணலி இப்படி அங்கேயெல்லாம் இருந்த இடங்கள்ல உள்ள திருவிழாக்களுக்கெல்லாம் சென்று விட்டு வீடு திரும்பி விடுவார். ஏன்னா காலையில வீட்டுல பூஜை பண்ணணும், அதுக்காக வீடு திரும்பி விட்டு வீட்டு வாயிலேயே படுக்கிறார். ஏன்னா நான் வந்து திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அங்க ஏகப்பட்ட ஆட்கள் வெளி ஆட்களோடெல்லாம் நடமாடிட்டு வந்திருக்கேன், அதனால நான் இறைமையை தீண்டி வழிபாடு இப்ப செய்யல, நாளைக்கு காலையில நீராடி விட்டு என்னுடைய வழிபாட்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பார். அப்போ இரவு செய்ய வேண்டிய பூஜைகளையும் முடிக்கலையேன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய மனைவி உள்ளே செல்லும் பொழுது இவர் இறைவன் திருவருளினால் மீண்டும் துயில்கின்றார். அப்ப துயிலிலே வந்து சிவபெருமான் கூறுகின்றார், நீ என்ன திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாரோட கலந்து வந்ததுனால எனக்கு பூஜை செய்கின்ற அந்த சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன்ல, திருவாரூர்ல இருக்கின்றவர்கள்லாம் சிவகணங்கள் அப்படின்னு காட்சியை காட்டுகின்றார். திருவிழாவிலே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவகணங்களாக இவர் கண்களுக்கு தெரிகின்றார்கள். அப்படிப்பட்ட திருவாரூருக்கு தான் நீ போயிட்டு வந்திருக்கே தவிர நீ வந்து ஏதோ போகக்கூடாத இடத்துக்கு போய் சுத்தமில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசாத என்று இறைவன் அவருக்கு உணர்த்துகின்றார். உடனே இவர் வீட்டுக்குள்ள சென்று இறைவனை வணங்குகின்றார். இப்படி அந்த ஊரிலே இருக்கின்ற அடியார், திருவிழாவுக்கு வருகின்ற அடியார்கள் கூட சிவகணங்களாகவே கருதப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த திருவாரூர், ஆழித்தேர் வித்தகரை உடைய திருவாரூர். நீ நாவுக்கரசர் பெருமான் பாடுவார் இல்லையா, நீ நீ இந்த திருவாரூர் எப்ப வந்தது, அதுக்கு முத்தியா இதுக்கு அப்புறமா, அதுக்கு முத்தியா அதுக்கும் அப்புறமா அப்படின்னு அந்த அந்த பட்டியல் அந்த பதிகத்தை பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய அந்த பதிகம். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த திருவாரூர். அந்த திருவாரூரிலே பிறந்தவர்கள் அனைவருமே பெருமை மிக்க சிவகணங்களாகவே கருதக்கூடியவர்கள். அவர்களோட பெருமையை என் ஒரு வாயால என்னால சொல்ல முடியுமா என்று சேக்கிழார் சுவாமிகளே வியக்கின்றார். முதல் பாடல், 2 பாடல்கள் தான், அதனால பாடல் 2யுமே பார்த்துருவோம். முதல் பாடல், அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பிரான், மறுவாரும் குழல் உமையாள் மணவாளர், மகிழ்ந்தருளும் திருவாரூர் பிறந்தார்கள், திருத்தொண்டு தெரிந்துரைக்க, அதை விவரித்து ஆராய்ந்து சொல்லுவதற்கு, தெரிந்துரைக்க ஒரு வாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகமையதோ, என்னால சொல்ல முடியுமாப்பா, அவ்வளவு பெருமை வாய்ந்ததே என்று வியந்து பாராட்டுகின்றார். இந்த வியப்பு அவர்களின் பெருமையின் அளவை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து 2வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், திருக்கையிலை விற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால். ஆக அங்கு சிவகணமாக இருந்தவர்கள் தான் இங்க திருவாரூர்ல வந்து பிறக்கின்றார்கள். நமக்கு முக்தி தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல.
காசியிலே இறக்க முக்தி, தில்லை தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, அப்படி திருவாரூர் பிறக்க முக்தி. அவ்வளவு பெருமை வாய்ந்த திருவாரூர். அந்த பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கிய ஐப்பொறி அடக்கி. தருக்கிய அப்படிங்கிற அந்த சொல் என்ன சொல்லுகின்றதுன்னா, செருக்கோட செயல்படுமா இந்த ஐம்பொறிகளும். நான் பார்க்கறதுனாலதான் எல்லா வேலையுமே செய்ய முடியுது அப்படின்னு கண்டு, அப்புறம் என் வேலையை நான் பார்க்கறதுனாலதானே ஐம்பொறிகளும் எல்லாமே ஒன்றோடொன்று பிணக்கு கூட கொள்ற அளவுக்கு என்னாலதாங்கிற எண்ணம் எல்லாவற்றிற்குமே உண்டு. நமக்கு தான் உண்டு. எனக்கு கண்டு இவ்வளவு நல்லா தெரியுது அப்படின்னு ஒரு செருக்கு, அடுத்து என் காது நல்லா கேட்குதுன்னு ஒரு இது, என்னால் நடக்க முடியுது, என்னால் கைகளால் வேலை செய்ய முடியுது, என்னால் பூசப்பட முடியுது அப்படின்னு நம்முடைய பொறிப்புலன்களை நினைச்சு நமக்கு செருக்குத்தான் இருக்கு. அந்த பொறிப்புலன்களை எல்லாம் என்ன செய்யணும்? அடக்கி ஆள வேண்டும். அது ஐந்தையும் யானைகளுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஐந்தும் அசுரர்கள், அரக்கர்கள் என்று கூறுவார்கள். அத்தனையும் அடக்குவதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி அவர் தம் தாழ் வணங்கி, இறைவனுடைய திருவடியை வணங்குகின்ற அவர்களின் திருவடியை வணங்கி ஒருக்கிய நெஞ்சு உடையவர்க்கே, மனம் ஒன்றுபட்ட, அப்படி இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயாத மனசு, அப்படி அலைப்பாயாத மனசுடன் இருக்கின்றவர்களுடைய அவர்களுக்குத்தான், அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் இந்த உயர்நெறி, அந்த எந்த உயர்நெறி திருவாரூர்ல பிறந்து அங்கே வாழ்கின்ற அந்த உயர்வான நெறி கிடைக்கும், அடி மாதிரி கிடைக்கும், மற்றவர்களுக்கு அது கிடைக்காது என்று திருவாரூர் பிறக்கின்ற பெருமையை அடைவது என்பதே மிகவும் உயர்வான ஒரு பாக்கியம் என்று விளக்குகின்றார். திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கிய ஐம்பொறி அடக்கி அவர்தம் தாழ் வணங்கி ஒருங்கிய நெஞ்சுடையவர்க்கே அனித்தாகும் திருவாரூர், அனித்தாகும் உயர்நெறியே என்று நமக்கு விளக்கமாக கூறுகின்றார். அடுத்தது, முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று அந்த அந்த தொகையடியாரை பற்றி கூறுகின்றார். அவர்களுக்கு அப்பேற்பட்ட பெருமை, இறைவனை தீண்டி, அவனுக்கு இறைவனின் திருமேனியை தீண்டி, சிலாரூபத்தை தீண்டி அதற்கு தொண்டு செய்கின்ற பெரும் பேரு இவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்களை முதல் சைவராம் முனிவர் என்று கூறுகின்றார். ஆதிசைவர் என்று நாம் அழைக்கின்றோம் இல்லையா, அதனால இவர்களை முதற் செய்வர் என்று கூறுகின்றார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? என்றைக்குமே இருக்கின்ற பெருமான். அது ரொம்ப ஒரு நினைந்து மகிழத்தக்க ஒரு வார்த்தை இல்லையா? எப்போதும் இருக்கின்ற, இனிப்புனா எப்போதும் தானே இனிக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? இல்ல, ஒரு நேரம் இனிக்கிறது, இன்னொரு நேரம் இனிக்காம போகும். அப்படித்தானே? நமக்கு ஒரு காலத்துல எப்பவுமே விளையாட்டுங்கிறது அல்லது ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அந்தந்த காலத்துக்கு வரும், அப்புறம் போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அதுல நமக்கு பிடிப்பே இல்லாம போயிடும். வயசு கூடும் பொழுது இந்த இதுக்கு கூட இந்த நாவுக்கரசர் பாடல்ல கூட சொல்லுவார் இல்லையா, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு வயசுக்கும். சின்ன வயசுல கனி மனசை மயக்கி இழுத்துரும், அப்புறம் கட்டிப்பட்ட கரும்பு, அதுக்கப்புறம் ஒரு பருவத்திலே மலர்கள் அணிந்த பெண்டே, அதுவும் தாண்டிய வயசு வரும் பொழுது பதவி, ஆசை, இதெல்லாம் வரும் இல்லையா? ஒவ்வொரு வயசுக்கு ஒரு இன்பம். ஆனா எப்பவுமே இனிமையாக இருக்கக்கூடியவன் பிறான். ஒரு வயசுல எனக்கு அந்த டீதிங் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க இந்த பல்லு வரப்போகுதுங்கும் போது ஈரெல்லாம் ஊறும். அப்ப எதை கொடுத்தாலும் வாயில வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ முன்னால நம்ம மரச்சப்பு சாமான்ல ஒரு குமிழ் வச்சு ஒரு கம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொடுத்தா அதை வச்சுட்டு இருக்கோம். அல்லது வீடுகள்லயே அரிசி மாவு வச்சு ஒரு பண்டை மாதிரி செய்து கொடுப்பாங்க, அதை சப்பிக்கிட்டே இருக்கும் இந்த பிள்ளை. இப்போ டீதிங் பிளேட்ஸ்னு பிளாஸ்டிக்ல கலராக அந்த கண்ணுக்கு விருந்தளிக்கும், அதை வாயில வச்சு பிடிச்சி விளையாடும். அந்த இது எங்க பார்த்தாலும் எனக்கு வேணும்னு கேட்டு அழும். ஒரு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தப்பா டீதிங் பிளேட்ஸ் வச்சு விளையாடி கொடுத்தா அப்ப அதுக்கு அது இனிப்பா இருக்காது, தூர போட்டு போயிடும்.
அதுக்கு இனிப்பு இல்லை இல்லையா? அப்போ எப்போதும் இனிய பிரான், இனிய பிரான்னு இறைவனை ஏன் சொல்றோம்னா, அவன் எந்த பருவமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இனிக்கின்ற பிரான். எப்போதும் இனிய பிரான் அவன். அவனுடைய இன்னருளால இவர்களுக்கு என்ன அதிகரிக்கின்றது அப்படின்னா, இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய ஞானம், மெய்யான ஞானம் இவர்களுக்கு நிறைய கிடைக்கின்றது. ஏன்னா அவர்கள் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள், இறைவனுக்கு அருகிலேயே இருந்து பணி செய்கின்றார்கள். அப்படி அந்த உண்மையான ஞானம் கிடைக்கப் பெறும் பொழுது நல்ல நெறியை பின்பற்றுவார்கள். அந்த நல்ல நெறியை பின்பற்றி அவர்கள் செய்கின்ற கடமை என்ன? ஆகமங்களிலே குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? இப்படி இப்படி பூஜை பண்ணணும், இப்படி இப்படி உங்களுடைய சடங்குகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகமங்கள் குறிப்பிட்ட வழியிலே எந்த விதியும் மீறாமல், ஒன்றையும் விடாமல் முற்றிலுமாக பின்பற்றி, அது கொஞ்சம் கூட அதுல மாறி போகாம இருந்து, அந்தந்த நேரத்துல, அதாவது இன்னைக்கு செய்துட்டோம் சரி நம்ம 4 நாள் கழிச்சு பூஜை பண்ணலாமேங்கிறதெல்லாம் கிடையாது. எந்தெந்த நேரத்துல பண்ணணுமோ அந்தந்த நேரத்துல. அதுக்காகத்தான் தலைப்புல வைக்கும் போதே முப்போதும் திருமேனின்னு சொல்லிட்டாரு. 3 நேரமும் பூஜை இல்லையா? கோயில்ல பூஜை நடக்கிறது 3 வேளை பூஜை நடக்கும் இல்லையா? 6 கால பூஜை சொல்லுவாங்க. நம்ம மொத்தமாக சொல்லணுங்கும் போது இந்த 3 வேளையும் எல்லா நேரங்களிலும் அப்போதைக்கு அப்போது நியமம் தவறாமல் அந்தந்த காலத்துக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்கின்றவர்கள் இவர்கள். அந்த பூஜையும் எப்படி செய்யணுமா, ரொம்ப ஆசையோட செய்யணுமா. எனக்கு இப்படி ஒரு புண்ணியம் செய்திருக்கிறேன், இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இதை நான் செய்யணும் 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 அப்படிங்கிற ஆர்வத்தோட செய்யணுமா. ஏதோ கடனை கழிச்ச மாதிரி செய்யக்கூடாது, அன்போட செய்யணும் என்று கூறுகின்றார். 3 காலங்களிலும் போதும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு இயற்றக்கூடிய முதல் சைவர் என்று, அதாவது ஆதிசைவர் என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள்தான் முப்போதும் திருமேனி தீண்டுகின்றவர்கள் என்று தன் முதல் பாடலிலே கூறிவிடுகின்றார். எப்போதும் இனிய பிரான் இன்னருளால் அதிகரித்து, அவருடைய இன்னருள் நமக்கு அதிகரித்து கொண்டேதான் போகும். மெய்ப்போத நெறி வந்த விதிமுறைமை வழுவாமே, அப்போதைக்கு அப்போதும் ஆர்வம் மிகும் அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவராம் முனிவர் என்று முதல் பாடலிலே குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடல்களிலே என்ன கூறுகின்றார் என்றால், அந்த அவர்களுடைய குலப்பெருமை, அதனுடைய புகழ் இதெல்லாம் சொல்லக்கூடியதா. போன இதுல சொன்னார் இல்லையா, என்னுடைய ஒற்றை வாயால நான் எப்படி சொல்லுவேன், அதே மாதிரி இங்கேயும் சொல்கின்றார். நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், முப்போதும் 3 வேளைகளிலும், கடந்த காலத்திலையும் சரி, இந்த நிகழ்காலத்திலையும் சரி, நீ வருங்காலத்திலையும் சரி, இந்த திருத்தொட்டை வழி வழியாக செய்து வருகின்றார்கள் என்கின்றார். அதுவும் ஆர்வத்தோட, விருப்பத்தோட, அன்போட அர்ச்சனையெல்லாம் செய்து இறைவனுக்கு தங்களுடைய தொட்டை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய குலப்பெருமை ஒருவர் செய்கின்ற பணி அவரோடு நின்று விடாமல் அந்த குலம் முழுக்க அவருக்கு வழி வழியாக அதே தொண்டை செய்து வருகின்ற காரணத்தால் அந்த குலம் பெருமை பெறுகின்றது என்று கூறுகின்றார். தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பி அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன. அப்பெருந்தகையார் குலப்பெருமை யாம் புகழும் பெற்றியதோ, என்னால சொல்லக்கூடியதா இது, அது எவ்வளவு உயர்வானது என்று கூறி அவர்களுடைய பெருமையை கூறுகின்றார். அடுத்த பாடலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு துதியை சொல்லி இதற்கு அடுத்து வருகின்ற தொகையடியாரை பற்றிய குறிப்பை தருகின்றார். பொதுவா எப்பவுமே நம்ம பார்த்துக்கோம் இல்லையா, ஒவ்வொரு புராணத்தை கூறும் பொழுதும் இறுதி பாடல்ல முதல் பாதியில இந்த புராணத்துல என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை புகழ்ந்தோம்னு சொல்லிட்டு அடுத்து யாருடைய புகழ சொல்ல போறோம்னு சொல்லுவாரு. இப்ப இந்த தொகையடியார் இதுல எல்லாம் அந்த இது சொல்லவே இல்லை. இப்ப முப்போதும் திருமேனி தீண்டிய அந்த அந்த இதுல மட்டும் 3வது பாடல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை புகழ்ந்து விட்டு அடுத்து கூறுகின்றார். நாரணர்க்கும் நான்முகர்க்கும் அறிய ஒண்ணா நாதனை எம்பெருமானை
ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்தும் ஆகும் அண்ணலை எண்ணிய காலம் ஒன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல மலர் கழல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தான் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழுற்றேன். எப்படி நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது இதுல தவறு. இதுல இதுல வந்து இவங்களுடைய புகழ முப்போதும் திருமேனி தீண்டியவர்களுடைய புகழ சொல்லிட்டு அடுத்தது அடுத்தாக்குல யாரை பத்தி பேச போறேன், முழுநீரை பூசியவர்கள். ரெண்டையும் எப்படி இணைக்கிறாருன்னு பாருங்களேன். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தெரியாம இருக்கின்ற பெருமான், அவன் எங்களுடைய பெருமான், அவன் ஞானமே வடிவானவன், ஞான வடிவான ஆரணத்தை அதனுடைய உட்பொருள்கள் அனைத்துமாக இருந்த அண்ணல் தலைவன் அவன்தான். அவன் 3 காலங்களிலும் அன்போடு அர்ச்சித்த மறையோர் இருக்காங்களே, அவங்க அத்தனை பேரும் அவர்களுடைய கமல மலர் கழல் வணங்கி, அவங்க தாமரை மலர் போன்ற பாதத்தை வணங்கி சிந்தை பூரணத்தான் பூரணமான இறைவனாகிய சிவபரம்பருடைய முழுநீர் இருக்கே அதை பூசி வாழ்கின்றவர்கள் புனிதர்கள், அவர்களுடைய புராணத்தை அடுத்து கூறப்போகிறேன் என்று கூறுகின்றார். அண்ணலை எண்ணிய காலம் 3 அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல மலர் கழல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தால் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழுற்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்து முப்போதும் திருமேனி தீண்டியோர் புராணம் பார்த்துட்டோம். அப்புறம் முழுநீர் பூசிய முனிவர் பற்றிய குறிப்பு. ஒரே பாடல். இந்த முழுநீர் பூசியவர்கள் யாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அழகான விளக்கத்தை தருகின்றார். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும்னா, அறத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அறமே அவர்களது வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும். இறைவன் உணர்த்துகின்ற மெய்யான உணர்வு புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கொள்கையை மேற்கொண்டால் அந்த கொள்கை நின்று பிறழாமல் இருக்க வேண்டும். ஒரு கொள்கை, அந்த கொள்கையே இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, அந்த கொள்கையை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படிங்கிற பேச்சு கிடையாது. அதுல இருந்து தவறி போகவே கூடாது, அதுலேயே நெறியில நிக்கணும். அதுக்கப்புறம் தினமும் செய்ய வேண்டிய அழல் ஓம்பி செய்ய வேண்டிய காரியங்கள், யாகம் ஹோமம் போன்றவற்றை அதிலே அந்த வேள்வியிலே விளைத்து எடுக்கப்படுகின்ற திருநீர் இருக்கு இல்லையா, அந்த திருநீற்றை ஒரு புதிய கலத்திலே, புதிய கலம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம புதிய கலம்னு எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதை சொல்லல அவரு. வீட்டிலே புழங்கிக் கொண்டிருக்கின்ற பாத்திரத்துல இன்னைக்கு பாலை காய்ச்சுவோம், நாளைக்கு அதுல வேற ஏதாவது வைப்போம், அதுக்கப்புறம் அதுல உரவிடுவோம், அப்புறம் கழுவி எடுத்துன்னா அதுல திருநீர் வைப்போம் கூடாது. திருநீற்றுக்கிட்டே உரிய கலம். நம்ம வீட்டுல திருநீற்று மறவைகள் உண்டு இல்லையா, முன்னால நிஜமான மறவை என்று மரத்தலானது இருந்தது. வில்வ கூட்டிலே வைப்பார்கள், அப்படி பட்டு பையிலே வைத்திருப்பார்கள். புதிய கலன் அந்த இப்போ பித்தளையிலையோ செம்புலையோ கூட அந்த திருவோடு மாதிரியே திருநீர் வைப்பதற்கான கலன்கள் இருக்கின்றன. அப்படி அது புதிய கலத்திலே வைத்து புலியதலை தன்னுடைய இடையிலே அணிந்திருக்கின்ற பெருமானை போற்றி, நிறுவன திருநீர் பூசி பிரயோஜனம் இல்லை, சிவசிவான்னு சொல்லி இறைவா தென்னாளுடைய சிவனை போற்றின்னு சொல்லி இறைவனின் பெருமையை நினைந்து கொண்டு உரிஞ்சு பூசாம நிமிர்ந்து பூசி. நிறைய பிள்ளைங்களுக்கு இப்ப இந்த பழக்க வழக்கங்கள் தெரிய மாட்டேங்குது. திருநீர் பூசுனா அண்ணாந்து பார்த்து பூசு, என்னத்துக்கு என் கண்ணுல விழுன்னு தான் முதல் கேள்வி கேட்குது. அப்போதான் திருநீற்றோட பெருமையை சொல்லி அது நிலத்திலே விழுந்தா அப்புறம் நீ தான் அதை முதல்ல மிதிப்ப, அது காலிலே மிதிப்படக்கூடாது. ஏன்னா நாம் புனிதம் என்று கருதுகின்றவையை காலால் மிதிக்க மாட்டோம். அப்படித்தானே? நம்ம எதெல்லாம் புனிதம்னு நினைக்கிறோம்னா, படிக்கிற புஸ்தகத்தை மிதிக்க மாட்டோம்,
அதெல்லாம் உயர்வுன்னு நாம நினைக்கிறோம். இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு அதோடைய பெருமையை உணர்த்தணும்னா இப்ப இப்படித்தான் சொல்லணும். உன் செல்போன் கீழே கிடக்க வீச்சிட்டு போவியா கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா இல்ல மாட்டோம்னு முதல்ல சொல்லுவாங்க. அது உனக்கு பெருமை இல்லையா? அது உன்னோட அது புனிதமா நீ நினைக்கிற. அது புனிதம்ங்கிறது அது அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறனால தான் நீ மிதிக்க மாட்டேங்க. அப்ப திருநீர் எவ்வளவு உயர்வானது. அது அந்த திருநீர் புனிதமானது, புண்ணியமானது. அதை பூசுறவங்களுக்கு முக்தியை தரக்கூடியது. இப்படி எத்தனையோ பெருமைகளை உடைய திருநீர் காலில் மிதிபடக்கூடாது. அப்ப நீ குனிஞ்சு பூசுனேன்னா நிச்சயமா கீழே மிதிபடும். அதனால அண்ணாந்து பூசு என்று கூற வேண்டும். ஒற்றை விரல் லேசா ஒத்தி நெத்தியில ஒரு குட்டியூண்டு பொட்டு மாதிரி அதுக்கு மேல இப்படி வைக்கிற பழக்கத்தை அதுதான் நம்ம பிள்ளைகிட்ட பழக்கம் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு நம்ம முயலலாம். நெற்றி நிறைய பூசுப்பா. அந்த பூசுனா உனக்கு புண்ணியம். நீ பூசி இருக்கிறத பார்த்தா திருநீற்றை பார்க்கும் போது எனக்கு புண்ணியம். அந்த திருநீரை பூசுவதன் மூலம் 2 விதமான பலன். ஒண்ணு, நம்மை தூய்மையாக்கி கொள்கின்றோம், புண்ணியம் சேர்க்கின்றோம். அந்த திருநீற்று வார வேடத்தை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் அது புண்ணியத்தை தருகின்றது. அப்பேற்பட்ட திருநீற்றை போற்றிக் கொண்டு நெற்றியிலே பூசிக்கொள்கின்றவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? தங்களுடைய விரைப்பயன்கள் அனைத்தையும் அறுக்கின்ற பெருமை பெற்ற முனிவர்களாக இருக்கின்றார்கள் என்று முழுநீர் பூசிய முனிவரை பற்றி நமக்கு விளக்குகின்றார். சாதியினில் தலையான தர்மசீலர் தத்துவத்தின் நெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கி தன்னில் பூதியினை திருநீர் பூதியினை புதிய பாசனம் பத்திரம் புதிய பாசனத்து கொண்டு புலியதழின் உடையானை போற்றி நீற்றை ஆதிவரும் மும்மலமும் அறுத்த வாய்மை. ஆக திருநீர் பூசினா மும்மலங்களும் அற்று போகும் என்று கூறுகின்றார். அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுவதும் மெய்யணிவார் அன்றே. அவர்கள் தங்கள் மேனியிலே அணிந்து கொள்வார்கள் என்று கூறுகின்றார். இறைவனையுமே வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? இறைவன் திருநீர் பூசுவது நாம் அவனை பார்த்து அணிந்து கொள்வதற்காக என்று அந்த திருநீற்றின் பெருமையை இந்த ஒற்றை பாடலிலே கூறி அமைகின்றார். அடுத்து எனக்கு மிகவும் எல்லாமே பிடிக்கும். ஆனா இந்த பாடலுடைய கருத்து எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. எப்படி வருகின்ற காலத்திற்கும் சேர்த்து யோசித்திருக்கிறார்கள் நம் பெருமக்கள் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியே அப்படின்னு. அந்த அப்பாலும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதுக்கு எவ்வளவு விளக்கம். ஒரே பாட்டு தான் இவருக்கும் அந்த ஒரு பாட்டிலேயே கொடுக்கின்ற விளக்கம். இப்போ இவர் விளக்கம் கூறுவது நம்ம இப்ப அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்திக்கலாம். இப்ப நாம நம்முடைய காலத்திற்கு ஏற்ற மாதிரி அதை சிந்திக்கிற வாய்ப்பை தான் தந்திருக்காரு. என்ன சொல்றாரு? மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்த தமிழகம் இருக்கு இல்லையா? அந்த தமிழகத்துக்கு அப்பாலே, அதாவது நீ தமிழ்நாட்டுல பிறக்கணும், சிவபெருமான வணங்கணும், அப்பதான் உனக்கு முக்தின்னு சொல்லல. நீ தமிழ்நாட்டுல பிறந்திருக்கவே வேண்டாம்ப்பா, சிவபெருமான வணங்கி இருக்கவே வேண்டாம்ப்பா. உடனே ஒரு திகைப்பு வருமே நமக்கு. இறைவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், எல்லா இடத்துலயும் இறைவனா இருக்கவன் தென்னாட்டிலே சிவன் என்று பெயர் பெறுகிறார். அதனால எல்லாரும் வணங்குகின்ற இறைவன் யாரு? நாம் சொல்லுகின்ற சிவபெருமான் தான். அதனால மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தமிழ் முழங்குகின்ற இந்த நாட்டைக்கு அப்பால் இருக்கின்ற நாட்டுல எங்கனாலும் சரி இறைவன் வணங்கி அவனுடைய திருவடியை சார்ந்தவர்கள் அப்பேற்பட்ட பெருமக்கள். இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப இல்ல, பெரிய புராணம் எழுதப்பட்ட காலத்திலே, திருத்தொண்ட தொகை பாடப்பட்ட காலத்திலே, அந்த காலத்துல முன்னாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்பன்னாலும் சரி, அப்ப இன்னை வரைக்குமே அதுல சேர்த்திதானே, எந்த காலத்துல இருந்தாலும் சரி, இப்ப முன்னாலேயும் பின்னாலேயும் எப்பன்னாலும் சரி, இறைவனை வணங்கி
நமக்கு தெரிய பிறை அணிந்து கொன்றை மாலை அணிந்து சடை உடைய சிவபெருமான் நாம சொல்றோம். ஆனா இறைவன் அப்படின்னு பொதுவாக வணங்கினாலும் அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி அவனுடைய திருவடியை சேர்கின்ற பெருமக்கள், அவர்கள் அனைவரின் திருவடியையும் நான் பணிந்து வணங்குகின்றேன் அப்படின்னு கூறுகின்றார். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்கள். இறைவன் எங்கும் இருப்பவன்னு நாம சொல்றோம். அப்ப அவனை எப்படி நீ தமிழ்நாட்டுக்கு உள்ள நீ அடக்க முடியும்? எங்க இருக்கிறார் இல்லையா? அண்டம் முழுக்க இருக்கின்றார். அப்ப எங்கிருந்து அவனை எந்த வடிவிலே வணங்கினாலும், யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லிட்டு நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியில எங்கேயும் போயிருந்தேன்னா, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா, அல்லது ஒரு ஜாதியை சொல்லி அந்த ஜாதியை விட்டு வேற ஜாதியில நீ பிறந்திருந்தேன்னா, இதை விட ஒரு அடி மேல போய் பேசுற ஆட்களையும் நான் கேட்டிருக்கேன். இந்த திருமடத்தை தவிர நீ வேற எந்த திருமடத்திலையும் தீட்சை வாங்கியிருந்தேன்னா உனக்கு புத்தி கிடையாது. இப்படியா நம்ம சைவ சமயம் சொல்லி கொடுத்தது? இல்லை இல்லையா? எங்கனாலும் சரி, காலம் தேசம் எல்லாவற்றையும் கடந்தவன் இறைவன். அவனை இந்த காலத்துக்குள்ள இந்த தேசத்துக்குள்ளதான் அவனுடைய ஆளுமை இருக்கு அப்படின்னு நாம கட்டுக்குள்ள வைக்கிறது மிகப்பெரிய மடத்தனம். அதான் இங்க சொல்றாரு, காலம் எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இறைவனின் அடியை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாருக்கும் நான் அடியேன் என்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னதை பெருமையா சொல்றாங்களே, இது ஏறக்குறைய இல்லை, அதே மாதிரி தான். எந்த ஊர்ல இருந்து எந்த சாமியை கும்பிட்டு எந்த பெயர் வேணாலும் விட்டு சாமியை கும்பிட்டு அவனுடைய திருவடியை சேர்ந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளவு ஒரு உயர்ந்த பரந்துபட்ட மனப்பான்மை, அத்தனை பேரையும் அந்த இறைவனை சென்று சேர்ந்தீர்கள் என்றாலே வணங்குதலுக்கு உரியவர்கள். ஏன்னா நீ வேணா வேற பெயர் சொல்லி அழைக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அது சிவபெருமான் தான் என்று கூறுகின்றார். மூவேந்தர் தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோரும் நாவேய்ந்த திருத்தொண்டர் தொகையில் கூறும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும். ஆக தேசங்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, காலத்துக்கு முன்னையோ பின்னையோ இருந்தாலும் சரி, பூவே இந்த நெடுஞ்சடை மேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்த வைத்த சேவேந்து வெல்கொடியான் அடிச்சார்ந்தாரும் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தார் தாமே. எல்லா ஊரில இருந்து எங்கிருந்து நீ இறைவனை வழிபட்டாலோ அவர்கள் என்னை பொறுத்தவரையில் சிவபெருமானின் திருவடியை சார்ந்தவர்களே, எனவே அவர்களுக்கு நான் அடியேன் என்று கூறுகின்றார். நிச்சயமாக இது ஒரு அருமையான கருத்தினை கூறுகின்ற பாடல் இல்லையா? இப்பதான் நான் சொன்னேன், அப்பதான் சொன்னேன், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி வருகின்றது. செற்றார்தம் புறம் எரித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியினில். இதுக்குமே நம்ம பொருளே சொல்ல வேண்டாம். முப்புறங்களை அழித்த சிவபெருமான் எந்த ஊர்ல? திருமுருகன் பூண்டியில. செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்ட தொகு நிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு அவர்களிடமிருந்து கள்வர்கள் கவர்ந்து சென்ற அந்த நிதி முற்றாத முலை உமையாள் வாகன் பூத முதற் கடமையுடன் செல்ல முடியா பேறு பெற்றார் தம் கழல் பரவ அடியேன் முன்னை பிறவியினில் செய்த தவம் பெரியவாமே. ஆக வில் வேடர்கள்லாம் அவரை சுற்றி அத்தனையும் பறித்து கொண்டவர். இறைவனுடைய திருவடியை வணங்கி அந்த பொருளை திரும்ப பெற்று பூதகணங்கள் அதை சுமந்து கொண்டு வர, அப்பேற்பட்ட பெரும்பேறு பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை வணங்குகின்ற பேரு எனக்கு எதனால கிடைச்சிருக்குன்னா, பல பிறவிகள்ல நான் செய்த தவத்தினாலதான் கிடைச்சிருக்கு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதிக்கின்ற பாடல் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணத்தின் 2வது பாடலாக அமைந்திருக்கின்றது. 2 பாடல்களோடு இந்த
புராணம் நிறைவருகிறது. அடுத்தது பூசலார் நாயனார் புராணம். அதனை விரிவாக அடுத்த வாரம் காணலாம். இன்றைக்கு மங்கையர்க்கரசியாரை பற்றிய அந்த பாடல்களும் அதுவும் 3 பாடல்கள். எனவே அதையும் பார்த்து விடலாம். மானி என்ற பெயரிடப்பட்டவன், பெயர் மானி. ஆனா சேக்கிழார் சுவாமிகள் அவரை எடுத்து காட்டுகின்றதே மங்கையர்க்கு தனியரசி. மங்கையர்களுக்கெல்லாம் அரசின்னு மட்டும் கூட சொல்ல, அரசிங்கிறதே உயர்வு, தனி அரசி. இவளோட ஒத்து நோக்கிறதுக்கு ஆளே இல்லப்பா. மங்கையர்க்கு தனியரசி, எங்கள் தெய்வம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வளவர் திரு குலக்கொழுந்து, சோழர்களுக்கு குலக்கொழுந்தாக இருந்தார். வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மானி, வளையலணிந்த கைகளை உடைய மானி என்ற பெயருடையாள். செங்கமல திருமடந்தை, செங்கமலத்தின் தாமரை மீது மீற்றிருக்கின்ற திருமகளை போன்றவள். கன்னி நாடாள், பாண்டி நாட்டுக்கு வந்து பட்டத்தரசியானவள். தென்னவர் குல பழிதீர்த்த தெய்வப்பாவை. ஒத்த வரியில சொல்லிட்டாரு. தென்னவர் பாண்டிய மன்னன் கூன்பாண்டியனாக இருந்த பொழுது அவன் செய்த தவறை தடுத்து அவனுக்கு பழிவராமல் காத்து சமணத்திலிருந்து மீட்டெடுத்து சைவத்தின் பெருமையை தன் கணவன் தவறான வழியிலே சென்று பழி ஏற்றுக்கொள்ளாமல் அவனை சீர்படுத்தி நாட்டிற்கு சைவத்தை பரப்பி திருநீற்றின் பெருமையை நிலைநாட்டிய அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த அம்மை. அப்ப மங்கையர்க்கு தனி அரசி தானே, எங்கள் தெய்வம் தானே, வளவர் குல கொழுந்து தானே, கன்னி நாடாள், தென்னவர் குல பழிதீர்த்த தெய்வப்பாவை. எப்படி இந்த செயலை செய்தார்? எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே. ஞானசம்பந்த பிள்ளையாரினுடைய அருள் துணை நிற்க இருந்த தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி, தன்னுடைய இடர் மட்டும் இல்லை, தன்னுடைய இடரை நீக்கி, தன் கணவர் இடரை நீக்கி, தமிழ்நாடே உற்றிருந்த இடரையும் நீக்கினார். இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண் திருநீறு பரப்பினாரை, ஒளி வீசுகின்ற திருநீற்றின் பெருமையை எல்லா இடத்திலும் பரப்பினார். போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே. மங்கையர்க்கரசியாருடைய கடலை போற்றினேன்னு சொன்னா பரவாயில்ல, மங்கையர்க்கரசியாரின் கடலை போற்றுகின்றவர்களது கடலை நான் போற்றுவேன். அப்ப இவர் எப்படி அடியார் அடியேன்னு சொல்றது, அடியார்க்கும் அடியேன்னு சொல்றது, அத மாதிரி. பாடலை முழுசும் மொத்தமா வாசிக்கிறேனா? ஒவ்வொன்றையும் ரசிச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லிட்டேன். இப்ப மொத்தமா பாடலை வாசிக்கிறேன். மங்கையர்க்கு தனியரசி, எங்கள் தெய்வம், வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மானி, செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள், தென்னர் குல பழிதீர்த்த தெய்வப்பாவை, எங்கள் பிரான் செண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே என்று அம்மையாரின் பெருமையை நமக்கு விளக்குகின்றார். அடுத்த பாடலும் பெருமையை கூறுகின்ற பாடலாகவே அமைகின்றது. பூசூரர் சூளாமணியாம், பூலோகத்திலே தேவர்கள் மாதிரி இருக்கின்ற புகழிவேந்தரை பற்றிய செயலை முதல்ல கூறுகின்றார். அவரை போனக ஞானம் பொழிந்த, உமையம்மை கொடுத்த பாலை அருந்தி ஞானம் பெற்றவர். அவருடைய புனித வாக்கினால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை, அவர் மங்கையர்க்கரசியாரை புகழ்ந்து பாடியிருக்கின்றார் இல்லையா, அது அவருடைய ஒளிமிகுந்த பாடலை பெறுகின்ற தவத்தை செய்தவர் மங்கையர்க்கரசியார். செப்புவதியாம் என்னறிந்து தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் நின்ற சீர் நெடுமாறனாக்கி அவனை சைவனாக்கி அவருக்கு வழித்துணையாக நின்ற பெருமை கொண்டவர் மங்கையர்க்கரசியார். நெடுங்காலம் மன்னி நீண்ட காலமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடி நிழற்கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். பிறகு இங்கே இருந்து சைவத்தை வளர்த்து திருநீற்றின் ஒளி பரப்பி திருநீற்றின் பெருமையை பரப்பி சைவத்தை காப்பாற்றி தமிழ் நாட்டினை காப்பாற்றி தன் தலைவனாகிய கூன்பாண்டியனாக இருந்தவரை நின்றசீர் நெடுமாறனாக்கி அவரையும் காப்பாற்றி அவருக்கு சைவ வழித்துணையாக இருந்தவர் மங்கையர்க்கரசியார் என்று அவரின் பெருமையை விரித்துரைத்துக் கொண்டே போகின்றார்.
இங்கே 3வது பாடலிலே அடுத்து யாரை பற்றி பேசுகின்றேன் என்று கூறுகின்றார். மறுநாளென்றும் பிழையா தெய்வப் பொன்னிவளம் பெருக்க வளவர்குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு பொற்செழியர் தென்னாடு விளக்கும் சீர் விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி. சோழ நாட்டிலே காவிரி பாய்கின்ற சோழ நாட்டிலே, அந்த நாட்டிலே பிறந்து இங்கே வந்து நம் பாண்டிய நாடு விளங்குகின்ற அளவிலே இருந்தவரது மங்கையர்க்கரசியாரின் சீரடிகளை போற்றி, அதற்கு அடுத்தாற்போல் என்ன செய்ய போகிறார்? ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது, தன்னுடைய செயல்பாடு எப்பவும் ஒன்றாகவே இருக்கும், அதிலிருந்து வழுவாமல் அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாமச் சாலியர் தம் புலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசலுற்றான் என்று நேசநாயனாரின் புகழை பேசுகின்றார். அவர் நெய்து கீழும் கோவணமும் நெய்து அடியாருக்கு கொடுத்து வந்தார் என்ற அந்த புராணத்தை அடுத்து கூறப்போகின்றேன் என்று கூறுகின்றார். இந்த அளவிலே இன்றைக்கு வரிசையாக இத்தனை பேருடைய புராணங்களையும் பார்க்கின்ற பேச்சிலே இறைவன் நமக்கு அருளினான். அந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணிய வாழிய நீதி வாழிய நெல் புவி வாழிய கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.